இந்த பதிவில் தியாகராஜரை அவரது சகோதரர்கள் எதற்காக வீட்டை விட்டு வெளியேற்றினர் என்பதை தியாகராஜரை உணராத சகோதரர்கள் என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். தியாகராஜர் முதலில் பார்வதி அம்மையாரை மணந்தார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இறந்துவிட்டதால் அவரது தங்கையான கமலாம்பாள் என்ற உத்தமியை மணந்தார். இவர்களுக்கு சீதாலக்ஷ்மி என்ற பெண் பிறந்தார். தியாகராஜரின் தந்தை இறக்கும் தருவாயில் மகனை அருகில் அழைத்து ஸ்ரீராமமூர்த்தியை எப்போதும் பாடு என்று கட்டளையிட்டார். தந்தை இறந்த பிறகு தியாகராஜரின் சகோதரர்களுக்கு தம்பியின் பாட்டும் பக்தியும் பைத்தியக்காரத்தனமாக தோன்றவே அவரை ஊர்கோடியில் இருந்த கூரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டனர். சொத்துக்களை அவர்களே எடுத்துக்கொண்டனர். தியாகராஜர் தனது தந்தை பூஜை செய்த ராம விக்கிரகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த சிறிய வீட்டில் ராமனை கொலுவிருக்க செய்தார். சதா ராமநாமமும் ராமரை பற்றி பாடியே வாழ்ந்து வந்தார். தினமும் உஞ்சவிருத்தி செய்து அதில் வரும் வருமானத்தை கொண்டு ஜீவித்து வந்தார். பல சீடர்கள் அவரிடம் சங்கீதம் கற்றுக்கொண்டனர். யாரிடமும் எதுவும் அவர் பெற்றுக்கொண்டதில்லை. தனது சீடர்களுடன் ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய நாட்களை கொண்டாடுவார். ஒரு சமயம் ஒரு சிஷ்யன் தவறு செய்த போது அவனை கோபித்து கொண்டார். ஆனால் அவரது மனைவியோ கோபத்தினால் ஏற்படும் தீமையை எடுத்து கூறி சாந்தப்படுத்தினார். அப்போது தன் தவறை உணர்ந்து அவர் பாடிய பாட்டுதான் சாந்தமுலேக சௌக்கியமுலேது, அதாவது சாந்தமில்லாமல் சௌக்கியம் இல்லை என்று பொருள் படும்படியாக ஒரு பாடலை பாடினார். முதலில் ராமனை மட்டுமே பாடி வந்த தியாகராஜர் சிவபக்தியான அவரது மனைவியின் அறிவுரையை ஏற்று மற்ற தெய்வங்களை பற்றியும் பாடலானார். சம்போ மகாதேவ சிவே பாகிமாம் என்ற பாடல்கள் அதற்கு உதாரணமாகும். தியாகராஜரின் மகிமையும் இசை திறமையும் நாடெங்கும் பரவியது. பலர் அவரை புகழ்ந்தாலும் பொறாமைக்காரர்களான அவரது சகோதரர்களுக்கு அவர் புகழும் பெருமையும் பெறுவது சங்கடத்தை கொடுத்தது. அதனால் தியாகராஜருக்கு அவரது சகோதரர் என்ன தீங்கு விளைவித்தார் என்பதை அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை ஜெய் ஸ்ரீராம்.